ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு தினப்படி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாங்காய் குழம்பு. சேலத்தில் ரொம்ப ஸ்பெஷலான இந்த மாங்காய் குழம்பு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். குக் வித் கோமாலியில் அஸ்வின் அவங்க இந்த ரெசிபி பண்ணியிருந்தாங்க. நிறைய பேருக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது. ரொம்ப அருமையான வாசனையான ஒரு குழம்பு இது. வாங்க இது எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இதை நம்ம சைட் டிஷ்ஷாகவும் தொட்டுக்கலாம், அதே சமயம் சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிடலாம். நான் இன்றைக்கி ஒரே ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன். இதை தோலெல்லாம் நம்ம சீவிட்டு அந்த விதை பகுதி இல்லாத மீதி எல்லாத்தையுமே கட் பண்ணி க்யூப்ஸாக எடுத்துக்கலாம். ஸோ இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மசாலா சாமான்லாம் வறுக்க போகிறோம். பட்டை ஒரு துண்டு, கிராம்பு 3, ஏலக்காய் 2, வரமிளகா ஒரு 4-5 அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன், தனியா 2 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன். இதெல்லாம் நல்லா வறுபட்டதும் நம்ம சோம்பு ஒரு டீஸ்பூன், மிளகு ஒரு 5-6 எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கடைசியில் வெந்தயம் அரை ஸ்பூன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா ஆறட்டும். ஆறினாவிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காவை எடுத்திருக்கேன். அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி துண்டு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெங்காயம், சின்ன வெங்காயமாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி ஒரு 5-6 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஆற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலா ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே இதில் போட்டு நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த குழம்புக்கு இந்த மசாலா ரொம்ப வாசனையாக இருக்கும். இந்த குழம்பு மெயினாக நம்ம டிஃபன் ஐட்டமுக்கு தொட்டுக்கிறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இதை அரைச்சி எடுத்துன்னு வந்துக்கலாம். அதுக்கு நடுவில் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை, அதுக்கப்புறமா ஒரு 2 வெங்காயம் சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக, அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இதுக்கு நடுவில் மஞ்சள் தூளும் கொஞ்சம் பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறமாக ஆற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறச்சே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் அனுப்புகிற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இந்த டயத்தில் நம்ம தக்காளி 1 பெருசு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கட்டும். இப்போ தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதக்கினாவிட்டு நம்ம க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மாங்காய் துண்டங்கள், அது எல்லாத்தையுமே போட்டு நம்ம வதக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இந்த டைமில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு வதக்கிட்டு இதை மூடி போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேகட்டும். இப்போ 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா மாங்காய் ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்கும். இதுக்கப்புறமா நம்ம அந்த மசாலாலாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 5 நிமிஷம் இந்த குழம்பை கொதிக்க விட போகிறோம். அதில் இந்த மாங்காய் ஃபுல்லாக வெந்துடும். இப்போ இந்த மசாலா பேஸ்ட்டு நம்ம விட்டுட்டு இந்த மிக்ஸி ஜாரை கொஞ்சம் தண்ணி விட்டு அலம்பி அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி கெட்டியாக இருந்ததுன்னா இன்னும் 1 கப் அளவுக்கு கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது நல்லா கொதிக்க இந்த குழம்பு நல்லா திக்காயிடும். ஸோ இப்போ நான் மொத்தமாக 2 கப்பு தண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் இவ்வளோ வாட்டரியாக இருக்குது. இது ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா விட்டு பார்த்திங்கன்னா நல்லா திக்காயிடும். நல்ல லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுருங்க. மூடி போட்டு மூடணும்னு அவசியம் இல்லை, அப்படியே கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சாச்சு. நல்லா குழம்பும் நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ நம்மளோட மாங்காய் சேலம் ஸ்பெஷல் மாங்காய் கறி ரெடி. இந்த மாங்காய் குழம்பு சுடுற சாதத்துலேயும் சாப்பிடலாம். அதே மாதிரி சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ரெசிப்பியை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் இந்த ரெசிப்பியை ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட நான் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். டேக் கேர், பாய்.